வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. மீன ராசி, மீன லக்னம் கேட்கவா வேணும். நல்லா இருக்குது டைமு. ஜென்ம சனி இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கா. ஓகே, அதனால் என்ன பண்ணணும், பயப்படலாம் வேணாங்க. எல்லா சாமியும் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சாமியோட எப்படி ஒரு டீல் பேசணும், இல்லை ஒரு அலைன் ஆகணும் அப்படின்றது தெரியணும். டீல்னு எல்லாம் பிஸ்னஸ் டீல் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது திருப்பி நடக்க போகுது, அவ்வளோதான். சரிங்களா? இன்னொன்று, நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மற்ற விஷயங்கள்லாம் சின்னதாகிடும். ஓகேவா? இன்னொரு நல்ல விஷயம் சொல்கிறேன். குரு நிவர்த்திலாம் அடைஞ்சிட்டார். இந்த மார்ச் 11 குரு நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஜூன் மாதம் கழிச்சா குரு உங்களை பார்ப்பார். அதனால் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மார்ச் மாதம் மெயினாக என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக வண்டி வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட், உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வரும்ன்ற அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தைரியமாக இறங்கி விளையாடுங்க. ஹெல்ப் பண்ணணும். தாயார் உதவி கிடைக்கும். உங்களுடைய அம்மா, ஆக்சுவலாக அப்பா உதவி, அம்மா அப்பா உதவி, குடும்பத்தில் எல்லாருடைய சப்போர்ட் கிடைக்கும். என்னென்னா, சனி பயிற்சி நடக்கும்போது சுற்றி அடி வாங்குவோம். அந்த டைமில் நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ நடக்க முடியும். கால் அடிபட்டுடுச்சு. மீனத்தில் நிறைய பேருக்கு இப்போ அடிபட்டிருக்கோம். ஏன்னா ஜென்மத்தில் சனி எப்படியும் அடி வாங்கியிருப்பீங்க. சரியா? இப்போ நம்ம கால் வலி வரும்போது இந்த கையில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நடக்க. அந்த மாதிரி தான் இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஒன்று. அடுத்து நீங்கள் இப்போ மனசும் ஓரளவுக்கு அமைதி வந்துடுங்க. ஓரளவுக்கு அமைதி இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன், தியானம்லாம் பண்ணுங்கள். ஒன்றும் செட்டில் ஆகும், மன செட்டில் ஆகும். நீங்கள் அடுத்து ஜெயிக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக வரும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ மீன ராசி பிஸ்னஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அதிகமாக இருக்கிறதோட ஆஃபீஸில் அதிகமாக இருப்பாங்க. வீட்டில் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் அப்படின்வாங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒரே குடைச்சல் சார், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஒரே குடைச்சல் சார். அது சொன்னேன். எனக்குலாம் இப்போ நைட்டு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அந்த அப்பாயின்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2. ஒன்று கன்னி, ஒன்று மீனம். 2 பேருக்குமே சனி பகவான் தொடர்பு இருக்குது. சரிங்களா? இவங்க 2 பேருமே வீடை விட இப்போ அதிகமாக ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸ் ப்ரொஃபஷ்னலி உங்களுக்கு டெவலப் பண்ண நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் வர்றதுக்கு, ப்ராஃபிட் வர்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. அப்போது ஆஃபீஸ் போகிறவங்க என்ன சார் இருக்குன்னா, ஆஃபீஸ் போகிறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழப்பங்கள் ஜாஸ்தியாக நடக்கும் ஆஃபீஸில் பாலிட்டிக்ஸு, பயங்கர பாலிட்டிக்ஸ் நடந்துகிட்ருக்கும். அதுலேருந்து தள்ளி இருக்கிறது பெஸ்ட்டு. இது ஒன்று. அடுத்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சில தானியங்கள் சொல்கிறேன். இப்போ இது குரு வீடு. ஓகேங்களா? இந்த மஞ்சள் மூக்கடலையெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது கிளாஸில் இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப சீக்ரெட்டாக ஒன்று சொல்லித்தருவேன். இது ஒரு தாந்திரிக் பயிற்சி. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள். சரியா? கிண்டல் அடிக்க வேணாம், வேலை செய்யும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு மஞ்சள் மூக்கடலையே ஒரு தொப்புளில் ஒட்டிக்கிட்டு ஒரு சலட்டை போட்டுருங்க. குளிச்சுட்டு காலையில் போகும்போது, சாயந்தரம் வரும்போது அதை எடுத்து ஈ எறும்புக்கு போட்டுட்டு போய் தூங்குங்க.
அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். சரியா? இது ஒரு தாந்திரிக் டெக்னிக். யூஸ் பண்ணுங்கள், வேலை செய்யும். ஏன்னா இது நான் ஏதோ ஒன்று அடித்து விடலை. இதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது. சில சக்கரங்கள், கிரகங்கள், அந்த லாஜிக்கில் தான் வச்சு சொல்கிறேன். நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் செஞ்சு பயங்கரமாக ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, இது யாருக்காவது கல்யாணம் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் தடங்கல்கள் கல்யாண விஷயத்தில் தடங்கல் ஆகிட்டுருக்கு, இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நல்லா தான் இருந்தோம், என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, பேசிக்கவே மாட்டோம், இப்படிலாம் நினச்சிங்கன்னா நடக்கும். ஏன்னா உங்களதில் ஜென்மசனி நடக்குது. உங்களுக்கு அப்படியே 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருப்பி 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் கேப்ஸ் விடும், இல்லை கல்யாணம் தடங்கல் ஆகுது. அப்போ என்ன பண்ணோன்னா பங்குனி உத்திரம் போயிட்டு முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா போனீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அப்படி இல்லையா, நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களை அங்கே போங்க. அது எப்படின்னே தெரியாதுங்க. யாராவது ஒரு பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் இது உங்களுக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனால் அந்த பிராப்தம் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்ப்போம், அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். போயிட்டு வாங்க. சரி, நடக்கலாம் வருத்தப்படக்கூடாது, நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். திருக்கல்யாணம் போய் பார்த்துவாங்க. மாசி மகம் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவும் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில் குளத்தில் போயிட்டு அலௌடாக இருந்தால் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு வர்றது நல்லது. இல்லை எந்த கோவில் அலௌடோ அங்கே போயிட்டு மாசி மகத்தை குளிச்சுட்டு வர்றது, இல்லை இந்த மாசி மந்தில் எப்போ வேணாலும் போயிட்டு குளிச்சுட்டு வர்றது நல்லது. இதுக்கெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வர், டிஃபால்ட் மீன ராசி லக்னக்காரங்களுக்கு. இன்னொன்று லக்ஷ்மி நரசிம்மர். வியாழக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு போயிட்டு இந்த பானகம் கொடுங்க, வெல்லம் தண்ணி. இது உங்கள் கையால் கொடுத்துட்டு வர மகப்பேறு, கல்யாணம் நடக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை, ப்ரொமோஷன், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் ப்ரொமோஷன், பிஸ்னஸ் வளர்ச்சி எல்லாமே தரும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சக்ஸஸ்ஃபுல் மாதமாக அமையும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும், சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓட்டணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை
கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.